GOPROHERO11 இந்த பேட்டரி ஒரே வாட்டியாக சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு சார்ஜர், அதோட பவர் ஒயர் கிடைக்குது நம்மளுக்கு. இல்லை எம்ஐ பவர் பேங்க் 3i, நல்லா சாலிடாக இருக்குது எல்லாமே. ப்ராடக்ட் இஸ் திஸ் ஒன். இது எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட். பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைடு போகிறீங்க, நீங்கள் லென்ஸ் ஏதாவது மாற்றதா இருந்தால் இதுக்கான ஃபில்டர்ஸ் மாற்ற. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்களே. திஸ் இஸ் யுவர் SR1SR சவுண்ட் vlog வித் அ நியூ ஒன் அதர் இன்ட்ரெஸ்டிங் vlog. வாட் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் டுடே? நீங்கள் இதுக்கு முன்னாடியான vlog-ஐ பார்க்கலன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துட்டு வந்துடுங்க. பிகாஸ் தட் இஸ் லடாக்ரைடோட இன்ட்ரடக்ஷன் vlog. அதை பார்த்தீங்கன்னா தான் இந்த vlog-ஓட கண்டினியூஷன் உங்களுக்கு ப்ராப்பராக புரியும். ஓகே, கம்மிங் பேக் டு தி vlog. லாஸ்ட் vlog-ல பார்த்தீங்கன்னா என்னோடய கியர்ஸ் எல்லாம் காட்டினா என்ன கண்டிஷனில் இருக்குன்னு காட்டினேன். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு, எல்லாத்தையும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி காய போட்டிருக்கேன், தோச்சு எல்லாத்தையும் காய போட்டாச்சு. ஸோ எவ்ரி திங் இஸ் க்ளீன் அண்ட் நீட் நவ். இதை பாருங்கள், என்னோட ரைடிங் ஷூஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ க்ளீன் பண்ணியிருக்கேன். நான் நிறைய நாள் க்ளீன் பண்ணாதனால கொஞ்சம் டர்ட் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. சாடில் பேக், டேங்க் பேக், க்ளவுஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ஃபேட் டு ஃபிட் ப்ராசஸ்னால் ட்ராவல் vlog ப்ராப்பராக பண்ண முடியாமல் இருந்தது. ஸோ இனிமேல் தட் ஷுட் நாட் ஹேப்பன் அண்ட் தட் வில் நாட் ஈவன் ஹேப்பன். ட்ராவல் ஆல்பம் வேறு பண்ணுறோம், மியூசிக் ஆல்பம் வேறு பண்ணுறோம். ஸோ அதுக்காகவே நாங்கள் நிறையா ட்ராவல் பண்ண வேண்டி இருக்குது. டைம் டு டைம் ட்ராவல் vlogs இனிமேல் கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்பில் நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் இனிமேல் யூ கைஸ் ஆர் கோயிங் டு என்ஜாய் a lot of travel vlogs. நேற்று நான் நம்புகிறேன் அண்ட் ஐ வில் ட்ரை டு டூ மை பெஸ்ட். இப்போ போய் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்துருவோம். வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அவர் அன்பாக்சிங். இது இல்லாமல் இன்னும் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது இன்னும் வரல. ஓகே, இது பார்ட் 1 அன்பாக்சிங் மாதிரி போட்டுடலாம். அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோட வரும். ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இது என்னன்னு பார்ப்போம். MI பவர் பேங்க் 3i 20,000 mAh இருக்க ஒரு பவர் பேங்க். இது 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் உள்ளது. ட்ராவல் பண்ணும்போது, அதுவும் vlog பண்ணும்போது கேமரா சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும், GoPro சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு நல்ல பவர் பேங்க் நீட் இருந்தது. ஸோ ஃபஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் தி பவர் பேங்க். ஓப்பன் பண்ணா நல்ல வெயிட் இருக்குது பவர் பேங்க்கு. ஸோ எம்ஐ பவர் பேங்க்குக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு குட் ரிவ்யூ உள்ள பவர் பேங்க் தான் எம்ஐ. ஸோ அதுக்காக தான் எம்ஐயோட போனோம். இதை பார்த்திங்கன்னா ஒரு 2 USB பாயிண்ட் இருக்குது, ஒரு டைப் சி அண்ட் இந்த ஆப்பிள் ஃபோனுக்கு வர சார்ஜர் பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை, ஒரு பவர் பேங்க், அதுக்கு ஒரு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் வென் யூ கோ ஃபார் அ ட்ராவல் பிகாஸ் வி ஆர் கோயிங் ஆன் அ பைக் ரைட். ஸோ காராக இருந்தால் கார்லேயே நம்மளுக்கு சார்ஜிங் போட்டிருக்கு. சில பைக்கில் கூட இப்போ இருக்குது, பட் என் பைக்கில் இல்லை. இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எனக்கு ட்ராவலுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் இதை வாங்கியிருக்கேன். 10,000 mAh இருக்குது, 20,000 mAh இருக்குது, 30,000 mAh கூட இருக்குது. ஸோ 30,000 mAhல லேப்டாப்பே சார்ஜ் பண்ணலான்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு அவ்வளோ நீட் இல்லை. ஸோ நான் 20,000 mAh வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து என்ன ப்ராடக்ட்னு பார்ப்போம். இஸ் அன் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட். ஏன்னா நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணும்போது த ஃபஸ்ட் இஷ்யூ வி ஃபேஸஸ், ஒரு ரூமில் போய் பார்க்கும்போது ஒரே ஒரு சார்ஜிங் ஸ்லாட் தான் இருக்கும். வென் தட் டூ இம்பார்ட்டன்ட்லி வென் யூ vlog நிறைய கேஜெட்ஸ் இருக்கும் கையில். மீன்ஸ் ஒரு கேமு, ஒரு GoPro, ஒரு இன்ஸ்டா, ஒரு 2 மொபைலு. இது எல்லாத்தையும் நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கான ஸ்லாட்ஸ் உங்களுக்கு பத்தாது. whenever we go we use a multi slots இருக்க மாதிரி ஒரு பவர் சாக்கெட் வச்சுருந்தேன். அந்த பவர் சாக்கெட் போயிட்டு ஸோ ஐ ஆர்டர்ட் அ நியூ ஒன். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஓப்பன் பண்ணால் we have only that product inside. ஸோ பில்ட் குவாலிட்டி உண்மையாக சொல்லணுன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது, நல்லா சாலிடாக இருக்குது எல்லாமே. 1 2 3 4 15 amp பின் இருக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா 2 USB ஒரு டைப் சி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆன் பண்ணியும் செக் பண்ணி பார்ப்போம். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ குட் செக் இட் அவுட். மை நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இஸ்
this one. So this is called travel digital bag. AMRE purpose when you carry a lot of digital stuff means GoPro charger, Insta 360 நிறைய cables என்கிட்ட இருக்கும். ஸோ இந்த கேபிள்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்காக I bought this product. This will be very useful and important while you ride as a vlogger. ஸோ கண்டிப்பாக ஒரு vlog பண்ணணுன்னா நீங்கள் கொண்டு போகிற எல்லா ப்ராடக்ட்டையும் பத்திரமா திருப்பி கொண்டு வரணுன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இஸ் கம்பல்சரி needed. This is like a small camera bag. உங்களுக்கு you could organize according to your stuff. ஸோ உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் ஷார்ட்டாக வேணும்னா ஷார்ட்டாக, இது ஜென்ரல் கேமரா பேக்கோட செட்டப் தான். நீங்கள் எந்த சைஸில் வேணும்னாலும் நீங்கள் இதை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவிஷன்ஸை நீங்கள் எந்த சைஸில் வேணும்னாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக இந்த டேங்க் பேக்குள்ளே தான் எல்லா ப்ராடக்ட்ஸும் வச்சுருப்பேன். ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சார்ஜர் கேபிளோ கோப்ரோவே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரொம்ப பெரிய டேங்க் பேக் இல்லையா, இந்த டேங்க் பேக்குள்ளே போய் கோப்ரோ எங்கேயாவது மாட்டிகிட்ருக்கும், இல்லை இன்ஸ்டா 360 எங்கேயா மாட்டிருக்கும். அதை தேடுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இது வந்ததுக்கப்புறமா ஐ ஹோப் எல்லாமே கொஞ்சம் ஆர்கனைஸ்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ஸ்லாட்ஸ் டு கீப் யுவர் கேபிள். ஸோ இங்கே நிறைய ஸ்லாட்ஸ் இருக்குது. இதில் உங்களோட கேபிளை நீங்கள் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். this is my next product. இது எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் பிகாஸ் நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், ஐம் இன் அ ஃபேட் டு ஃபிட் ப்ராக்ரஸ். இந்த இடத்துக்கு உடம்பு கொண்டு வரதுக்கு நிறைய நாளோட ஹார்ட் ஒர்க் இது. ஸோ இந்த ட்ராவல் பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 14 days ஆஃப் ட்ரிப் இது. ஸோ இந்த 14 days ஜீரோ ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்னு சொல்லும்போது நான் ரொம்ப ஐ வில் கோ பேக். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் தட் டு ஹேப்பன். ஸோ ட்ராவல் பண்ணும்போது மினிமம் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்காக நான் வாங்கினது இது ரெசிஸ்டன்ட் பேண்ட். சின்னதாக ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும் என்ற டெசிஷனில் இருக்கேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூ கெட் அ ரெசிஸ்டன்ட் பேண்ட் ஒன்று கிடைக்குது. அதை கேரி பண்ணுறதுக்காக ஒரு பேக். இது எங்கேயா டோரில் லாக் பண்ணணுன்னா அதுக்கான ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்க்கு ஒரு நல்ல ரிவ்யூ இருந்தது, அதை பார்த்து தான் வாங்கினேன். என் ஃப்ரெண்ட் கூட யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த ப்ராடக்ட்டை. ஸோ நான் யூஸ் பண்ணி ப்ராப்பராக என்ன ரிவ்யூன்னுட்டு அடுத்த அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இஃப் யூ வுட் லைக் டு ஹேவ் திஸ் ப்ராடக்ட், இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதோட கேஜி பார்த்தீங்கன்னா 10 to 12 kgsன்னு இருக்குது. முடிஞ்சவருக்கு எல்லா ஒர்க் அவுட்ஸுமே ஒரு லைட் வெயிட் ரெப்பில் போடுற மாதிரி நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம், இது என்னன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் போகிறீங்க, நீங்கள் அதுவும் கப்பலாக ரைட் போகிறீங்கன்னா திஸ் இஸ் அ மஸ்ட் ப்ராடக்ட். பசங்க மட்டும் ரைட் போகும்போது என்ன ஒரு 3 டிஷர்ட்டு 2 பேண்ட் எடுத்து போட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா பாதி நேரம் வில் பி ஆன் ரைடிங் இயர்ஸ். மேக்ஸ் ஒரு 5 டிஷர்ட் எடுத்துகிட்டு போவோமா, சுற்றினோன்னா சின்னதாக வந்துடும், முடிஞ்சிடும். யூ ட்ராவல் வித் யுவர் பார்ட்னர் அப்படி இருக்காது. அவங்களுக்கு நிறைய ஸ்டஃப் இருக்கும் கொண்டு வரதுக்கு. பைக் ரைட் மாதிரி போகும்போது யுவர் லக்கேஜ் டு பி ஆர்கனைஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். திஸ் வில் மேக் தட் happen in a neat way. இது பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான பவுச்சஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா we get ஒரு ஃபுல் சைஸ் பவுச் ஒன்று வருது. இதில் பார்த்தீங்கன்னா மேஜர் ஸ்டஃப் வச்சுக்கலாம். அண்டு நீங்கள் ஒரு வாட்டி ஒரு துணி எடுக்கணுன்னா சாடில் பேக்லேருந்து மொத்தம் லக்கேஜ் வெளியே எடுத்து போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது இருக்கும்போது திங்ஸ் வில் பி மச் மோர் பெட்டர். நீங்கள் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கும் போது ஸோ சில ஸ்டஃப் நீங்கள் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். நீங்கள் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் எடுத்து அடுத்த நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி திருப்பி எடுத்து வைக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அதுக்காக வாங்கியிருக்க ஒரு ப்ராடக்ட் இது. 1 2 3 and 3 மீடியம் சைஸ் and 1 ஸ்மால் சைஸ் and அதர் 2 மீடியம் சைஸ் பவுச் கிடைக்குது. ஸோ 1 2 3 4 5 6 டோட்டலாக 6 பவுச்சஸ் இருக்குது இன் வேரியஸ் சைஸ். ஸோ உங்களோட நீடு ஏற்ற மாதிரி யூ குட் பிளான் யுவர் ஸ்டஃப் இன் டு திஸ். ஸோ எனக்கு இது பர்சனலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராடக்ட். ரைடில் இருக்கும்போது சடனாக உங்களோட டிஷர்ட் நனைஞ்சிருச்சு, ஏதோ ஒரு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வரைக்கும் நீங்கள் எடுக்கணுன்னா சேடில் பேக்லேருந்து எடுக்க நிச்சயமாக ரொம்ப கஷ்டம். இதில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி ப்ராப்பராக வச்சுருக்கீங்களோ அதுலேருந்து டேரெக்டாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராடக்ட். If you also need it, link description la irukku, check pannunga. Now next coming to the important purchase of this all, GoProHero11.
So this is one of the very big and important date for this ride. இதுக்கு முன்னாடி நான் வச்சிருந்த பார்த்தீங்கன்னா GoPro Hero 8 அதில் சில ப்ராப்ளம்ஸ் கூட இருக்குது, அதையும் கேரி பண்ணுறோம் இந்த ரைடுக்காக. திஸ் இஸ் கோயிங் டு பி தி மெயின் கேம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ இன்னொரு பார்ட் தனியாக அது பண்ணுவோம். இந்த ரைடு முடிச்சுட்டு வந்து பார்ப்போம். பிகாஸ் ரைடில் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வில் மேக் இட் ஹேப்பன். திஸ் இஸ் அ நியூ ப்ராடக்ட் அண்ட் வி ஆர் கோயிங் டு அன்பாக்ஸ் our GoPro. ஸோ என்கிட்ட ஹீரோ 8 இருந்தது, அதுக்கு இவ்வளோ ப்ரீமியமான பாக்ஸ்லாம் அவங்க எதுவும் கொடுக்கல. ஸோ வெளியே அந்த GoPro இது மாதிரி டாப்பில் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு நல்ல ப்ரீமியமான பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் குட் நீட். GoProட சார்ஜிங் கேபிள் ஒன்று இருக்குது, ஒரு பேட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க. பேக்கப் டைம் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு தெரியல. இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு ப்ராப்பர் ரிவ்யூ மாதிரி நான் பண்ணுறேன். GoProட ஒரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெல்மெட் மவுண்ட் இது. ஹெல்மெட் லாக் ஒன்று இருக்குது, உள்ள 3M டேப்போடு இருக்குது. GoProட ஸ்க்ரூ ஒன்று இருக்குது. GoPro Black. ஸோ பழைய GoPro மாதிரி இல்லை, இது அந்த கம்ப்ளீட் Black இருக்குது. ஆனால் இது மேலே ஏதோ ஒரு பவுடராக இருக்குது. ரிமூவ் இட். இது பார்த்திங்கன்னா இந்த GoPro Hero 11 உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு டிஸ்பிளே வருது அண்ட் பேக்கில் ஒன்று. அண்ட் திஸ் இஸ் தி கேம். ஸோ இந்த ஒயிட்டாக இருக்கிறது என்னன்னு தெரியல. ஐ திங்க் ஸோ இந்த பேப்பரோட இது நினைக்கிறேன். ஆஸ் யூஷுவல் ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டி தான் இருக்குது. லாக் பண்ணியாச்சு. டர்ன் ஆன் தி GoPro. எஸ், GoPro ஆன் பண்ணியாச்சு. இது ஆன் பண்ணக்கப்புறமா அந்த GoPro சில செட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம அதை செட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப் டவுன்லோட் பண்ணியாச்சு. சைன்இன் பண்ண சொல்லுது. ஸோ சைன்இன் ஆர் கிரியேட் அன் அக்கௌண்ட். சைன்இன் வித் ஃபேஸ்புக். ஸோ நான் ஃபேஸ்புக்கோட சைன்இன் பண்ணியிருக்கேன். டு யூ ஓன் அ GoProன்னு கேட்குது. உங்கள்கிட்ட ஒரு GoPro இருக்கா, இப்போது செட் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. எல்லாத்துக்கும் எஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கனெக்ட் கேமரான்னு கேட்குது. சர்ச்சிங் ஃபார் கேமரான்ட்டு வருது. இல்லை, ஸோ சர்ச்சிங் ஃபார் கேமரா வந்ததுக்கப்புறமா வி ஃபவுண்ட் யுவர் GoProன்ட்டு வந்திருக்கு. கனெக்ட் கொடுத்துட்டேன். ஸோ ப்ளூடூத்தில் பேர் பண்ணணுமா கேட்குது. ஈஸி கண்ட்ரோல், ஸ்வைப் டவுன் டு சேஞ்ச் டு ப்ரோ கண்ட்ரோல்ஸ் இன் டேஷ்போர்ட். நேம் யர் GoProன்னு கொடுத்துருக்கு. ஸோ நான் நம்மளோட சேனலோட பேரே கொடுத்துருக்கேன், SR7 Vlogs. கேமரா அப்டேட் பண்ண கேட்குது. ஸோ கேம் அப்டேட் கொடுத்துருக்கேன். GoPro கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு வீடியோ தெரியும் இந்த இடத்துல. ஸோ பேக்லேயும் வீடியோ இருக்குது. ஸோ இப்போ நம்ம வ்ளாக் பண்ணும்போது நான் என்னோடய வீடியோவை பார்த்துட்டே கூட பேச முடியும் இந்த GoProவில். ஸோ இதில் மெமரி கார்டு இன்பில்ட் வராது, நம்ம மெமரி கார்டு வாங்கி போடணும். மெமரி கார்டு வாங்கி போட்டு வில் ட்ரை சம்திங். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மோட்ஸ் இருக்குது. இந்த மோட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டைம் லேப்ஸ், வீடியோ, ஃபோட்டோ. GoProட ப்ராப்பர் ரிவ்யூ வீடியோ வில் கம் சூன். இதை ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோர், ஏன்னா எனக்கும் இதை பற்றி எதுவும் பெருசாக தெரியல. ஸோ இதை நான் ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இதோட கம்ப்ளீட் வீடியோ லடாக் ரைடு முடிச்ச உடனே போட்டுடலாம். நெக்ஸ்ட் என்னென்னா GoPro வாங்கிட்டா பார்த்தது அதுக்கு சில ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ திஸ் இஸ் நாட் அன் ஆக்சசரி, திஸ் இஸ் GoPro பேட்ரி. ரைடுக்கு போகும்போது ஒரே ஒரு பேட்ரி வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது கண்டிப்பாக. பாட் அன் எக்ஸ்ட்ரா பேட்ரி அண்ட் சார்ஜர் ஆஃப் GoPro. எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி கைஸ். நான் GoPro செட் பண்ணுறதுக்குள்ளே டூ எக்ஸ்பென்சிவ். பட் நம்ம பர்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணும், நல்ல குவாலிட்டி கண்டென்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு we are making this investment. So I hope you guys support me a lot. இந்த Endurobatterie சொல்கிறாங்க. இந்த பேட்டரியோட பேக்கப் ரொம்ப நிறைய நேரத்துக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் பிகாஸ் இந்த GoPro Hero 9, 10, 11 முன்னத்துலேயே பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டு பக்கம் டிஸ்பிளே இருக்குது. ஸோ அதுக்கு பேட்டரியோட பவர் கூட கொஞ்சம் எக்ஸஸாக தேவை இருக்குது. ஸோ வி பாட் திஸ் ஒன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 2 பேட்ரிஸ், 2 பேட்ரி ஒரே வாட்டியாக சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு சார்ஜர், அதோட பவர் ஒயர் கிடைக்குது நம்மளுக்கு இல்லை. ஸோ இந்த பவர் கேபிள் ஒன்று வந்துடுது. அண்ட் 2 பேட்டரி ஒரே வாட்டி சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு சார்ஜிங் ஹப் ஒன்று கிடைக்குது. அண்ட் we get 2 additional Endurobatteries in it.
2 அடிஷ்னல் என்டியூரோ பேட்டரிஸ் கிடைக்குது இல்லை. பவர் பேக்கப் நிறையா தருது, இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் என்ன பவர் பேக்கப் தருதுன்னு தெரியல. ஸோ இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு போடுறேன். சப்போஸ் உங்கள் யாருக்காவது இந்த ப்ராடக்ட்டோட தேவை இருந்தால் ப்ரைஸ் டீடைல்ஸ் அண்ட் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் திங் இஸ் திஸ் கேஜ் ஃபார் த GoPro. இது வந்து பார்த்திங்கன்னா GoProட ப்ராடக்ட் கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா GoProக்கான நிறைய ஆக்சசரிஸ் பண்ணுறாங்க. குவாலிட்டி கூட பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இப்போ நம்ம இது ஒன் அண்ட் ஆல் ப்ராடக்ட். ஸோ இந்த GoProக்கான ப்ராடக்ட் இப்படி இருக்கும். GoProக்கான சேஃப்டி ப்ரொடெக்ஷனும் இதில் இருக்கும். நீங்கள் லென்ஸ் ஏதாவது மாற்றுறதா இருந்தால், இதுக்கான ஃபில்டர்ஸ் மாற்றுறதா இருந்தால் அதுக்கான டோர் மாதிரி ஒன்று இருக்குது. GoPro க்ளோஸ் பண்ணுறதுக்கான டோர் இருக்குது இதில். அந்த GoProக்கு நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்த்திங்கன்னா மைக் அடாப்டர்னு ஒன்று இருக்கும். அது இதுக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கான ஸ்லாட் இருக்குது. GoPro டோர் நம்ம ரிலீஸ் பண்ணிவிடுவோம் தட் அடாப்டர். ஸோ ரிலீஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கான டோரும் இங்கேயே இருக்குது. நீங்கள் வேணும்னா யூ குட் ஆட் அண்ட் அடிஷ்னல் லைட் எதாவது ஆட் பண்ணணுன்னா, இல்லை மைக் எதாவது இங்கேயே கனெக்ட் பண்ணிக்கணுன்னாலும் பண்ணிக்கலாம். GoPro Hero 11 வாங்கினோன்னா இம்பார்ட்டண்ட், இதை நம்ம வாங்கி தான் தீரணும். யூ ஹேவ் நோ அதர் ஆப்ஷன். பிகாஸ் அதுவும் மோட்டோ விளாகிங் பண்ணுறதுக்கு யூ நீட் அ மைக். ஸோ அந்த மைக் கனெக்ட் பண்ணணும்னா, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த GoProக்கு அந்த யுலன்ஜி டோர் ஒர்க் வந்துட்டு இருந்தது. இப்போது ஒரு கம்ப்ளீட் பாடி மாதிரி கொடுத்துட்டாங்க. ப்ராடக்ட் குவாலிட்டியாக தான் இருக்குது. இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணி ரிவ்யூ கம்ப்ளீட் அந்த ரிவ்யூ வீடியோவில் பார்ப்போம். ரைடு போயிட்டு வரதுக்குள்ளே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு என்ன ஹெல்ப் பண்ண போதா, இல்லை எதாவது டிஸ்டர்ப் பண்ண போதான்ற ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள். தட் இஸ் ஆல் ஃபார் தி டே கைஸ். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தான் வாங்கியிருக்கேன். ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் திஸ் ரைட் டு ஹேப்பன். நாட் ஒன்லி ஃபார் திஸ் ரைட், வரப்போகிற நிறைய ட்ராவல் வ்ளாக்ஸ்க்காக சேர்த்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ. திஸ் சேனல் இஸ் நாட் ஒன்லி அபவுட் ட்ராவல் வ்ளாக்ஸ், ஃபிட்னஸ் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அப்கமிங் வீடியோஸ் டயட் பற்றி, குக்கிங் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன். ஐ ஹவ் டன் மை வெயிட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் 118 to 90. அதோட பற்றின வீடியோஸ் எல்லாம் இருக்குது. எல்லா வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அதையும் செக் அவுட் பண்ணுங்கள். எல்லா வீடியோ பாருங்கள். எந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு SR Sound Vlogs. Be happy, keep smiling and stay tuned to SR Sound Vlogs. Thank you.